ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 1/8/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:45 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி 6 o'clock ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதில் MCC ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷெட்யூலை டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போது ப்ராஸ்பெக்டஸை டீட்டெயில்டாக என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த 2026 என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொறுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, NRI சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, அதே போல் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டு, 15% ஆல் இண்டியா கோட்டான் கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் MCC ஆல் இண்டியா கோட்டா 2026 கல்வியாண்டுக்கான ப்ராஸ்பெக்டஸ். முதல்ல மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி முழுமையாக படிச்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 4th August 2026 தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அதற்கு முன்னதாக இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை முழுமையாக படித்து விடுங்கள். இந்த புல்லட்டின் MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலுடைய டெலகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது முக்கியமான விஷயங்கள் என்னென்ன. இப்போது இந்த MCC ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியிலும் இருக்கக்கூடிய 15% கவர்மெண்ட் சீட்டுக்கும், அதே போல் உங்களுக்கு எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரியான கல்லூரிகளுக்கும், டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் நான் சேர்ந்து படிக்கணும் அப்படின்றவங்க அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் தான் இதில் கவர் ஆக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா the security deposit will be forfeited if a candidate who has been allotted a seat in second round or subsequent round and does not join the respective institute. அப்போ முதல் ரவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடைக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஆனால் ரவுண்டு 2ல் சீட்டு கிடைத்தாலோ அல்லது ரவுண்டு 2க்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த சுற்றுகளில் சீட்டு கிடைத்து போய் ஜாயின் பண்ணாமல் விட்டால் என்ன ஆயிரும், ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். அதாவது நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10,000 ரூபாய், OBC பிரிவினராக இருந்தால் 5,000 ரூபாய், மற்ற பிரிவினருக்கு தொகை என்னங்கிறத கீழே பார்த்துடலாம் ப்ராஸ்பெக்டஸில். அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தால் 2 lakh rupees. இந்த தொகையை நீங்கள் 2வது சுற்றும் அதற்கு மேலும் நீங்கள் போய் சேரலை அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், 2வது சுற்றிலிருந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அதற்கு முன்னதாக உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் NTAனுடைய ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரு தடவை படித்து கொள்ளுங்கள். அப்புறம் சேஞ்சஸ் இன் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங், அப்கிரேடேஷன் அண்ட் வித்ட்ரால், ரெசிக்னேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்த அதே தான். ஃப்ரீஸ் கேண்டிடேட், நோ அப்கிரேடேஷன். கேண்டிடேட் who are satisfied with their allotted seats and do not want to upgrade in next round, that is round 1 to round 2 or round 2 to round 3 will fall under this category. அப்போது நீங்கள் ரவுண்டு 1ல் ஒரு காலேஜ் கிடைக்குது, நீங்கள் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போதே உங்களை 2 ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லை ஃப்ளோட் ஆகிறீங்களா. ஃப்ரீஸ் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா அந்த கல்லூரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, மேற்கொண்டு எங்கேயும் மூவ் ஆகலை, எனக்கு அப்கிரேடேஷன் வேண்டாம் அப்படின்ற பொருள்.
ஸோ உங்களுக்கு அந்த கல்லூரி தான் பிடிச்சிருக்குது, அந்த கல்லூரிக்கு மேலே நான் எங்கேயும் மூவ் ஆக விரும்பலை அப்படின்னா ஃப்ரீஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டா ரவுண்ட் 1ஓட நீங்கள் ஸ்டாப் ஆகிக்கலாம். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு அப்கிரேடேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? கேண்டிடேட் who want to join the allotted seat will have to visit the allotted institute physically for joining. அப்போ ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்து காலேஜ் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபிசிக்கலாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும், சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிடணும். ஃபர்தராக ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு போக முடியாது. ஃப்ளோட் கேண்டிடேட் ஃப்ளோட் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கேண்டிடேட் who have been allotted a seat but wish to upgrade in the next round, that is round 1 to round 2, round 2 to round 3 will fall under this category. They will give willingness for the upgradation and will have to upload the required documents for online document verification by allotted institute. There is no need to visit the allotted institute physically. அப்போது நீங்கள் இந்த ஃப்ளோட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த கல்லூரிக்கு போகும்போது ஒரே நிமிஷம் they will give the willingness for upgradation and will have to upload the required documents for online. இப்போது ரவுண்டு 1ல் நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ளோட் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுடைய வில்லிங்னஸை, அதாவது நான் வந்து அப்கிரேடேஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2க்கு போய்க்கலாம், ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 3க்கும் போய்க்கலாம். அப்லோட் த ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பை அலாட்டட் இன்ஸ்டிடியூட். இப்போ ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு கல்லூரி அலாட் ஆயிடுச்சு. அந்த கல்லூரியினுடைய போர்ட்டலில் ஆன்லைனில் டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு வில்லிங்னஸ் கொடுக்கணும். அதாவது நான் வந்து 2வது சுற்றுக்கும் ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 3க்கும் ஃப்ளோட் ஆகிக்கிறேன், அப்கிரேடேஷன் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறத ஆன்லைனில் கொடுத்துக்கணும். என்ன பண்ண தேவையில்லை, ரவுண்ட் 1 காலேஜில் நீங்கள் நேரடியாக போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. ரவுண்ட் 1 காலேஜே எனக்கு போதுமானது அப்படின்னா நீங்கள் கல்லூரிக்கு கண்டிப்பாக போகணும், நேரடியாக விசிட் பண்ணணும், ஃப்ரீஸ் ஆப்ஷனை கொடுக்கணும். ஃப்ரீஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிக்கலாம். ஃபர்தர் அப்கிரேடேஷன் கிடையாது. 2, 3 ஆகிய சுற்றுகளுக்கு நீங்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். அப்போ நீங்கள் நேரடியாக கல்லூரிக்கு சென்று உங்கள் அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சிட வேண்டியது தான். ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுது, ஆனால் நீங்கள் வந்து வில்லிங்னஸ் கொடுக்க விரும்புகிறீங்க, அப்கிரேடேஷன் கொடுக்க விரும்புகிறீங்க. அப்போ ஃப்ளோட் ஆப்ஷனை கொடுக்கணும். ஃப்ளோட் ஆப்ஷன் கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லூரியினுடைய ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு வில்லிங்னஸ் டு அப்கிரேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரவுண்டு 1 to ரவுண்டு 2, ரவுண்டு 2 to ரவுண்டு 3க்கு போய்க்கலாம். இப்போது ரவுண்டு 1ல் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுக்குறவங்க என்ன பண்ண தேவையில்லை, கல்லூரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2வது சுற்றில் உங்களுக்கு எந்த கல்லூரி அலாட் ஆகுதோ அந்த கல்லூரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே செட்டில் ஆகிக்கலாம். இல்லை மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போக விரும்புகிறேன், அப்கிரேடேஷன் பண்ண விரும்புகிறேன்னா திரும்ப 2nd ரவுண்டில் அதே மாதிரி பண்ணிவிட்டு 3rd ரவுண்டு காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட்டு. இப்போது கேண்டிடேட் வில் கம்ப்ளீட் த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, 4th ஆகஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டை நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். கேண்டிடேட் will select the course and the institute preferences. They will save and lock the choices. Choice filling and choice locking டேட் கொடுப்பாங்க. அதன் பிறகு சீட் அலாட்மெண்ட்டை MCC செய்யும். If seat not allotted, if no seat is allotted, candidate will become eligible to participate in next round. இப்போது சீட் அலாட் ஆகலைன்னா மேற்கொண்டு அடுத்த சுற்றுகளில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? இதில் ஃப்ரீஸ் கேண்டிடேட் இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது ஆன்லைனில் ஃப்ளோட் கேண்டிடேட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய காப்பியை பிளர் காப்பியாக கொடுக்கக்கூடாது, இன்கரெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, அப்புறம் மிஸ்மேட்ச் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் எந்த விதமான கிளைமும் பண்ணிக்க முடியாது. மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஏன்னா இது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ். அதனால் நீங்கள் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற மாதிரி
பிளர் ஆகாத டாக்குமெண்ட்டாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்தது ஆஃப்டர் த ரவுண்ட் 3 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் mandatory reporting for all allotted candidate of round 3 and float candidate of round 1 and round 2 who did not get upgradation. ரவுண்டு 3க்கு பிறகு எம்சிசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஃப்ளோட் கேண்டிடேட் யார், ரவுண்ட் 1ல் அலாட் ஆனவங்க யார், ரவுண்ட் 2ல் அலாட் ஆனவங்க யார், அப்புறம் அப்கிரேடேஷனே கிடைக்காதவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுப்பாங்க. அப்புறம் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 2வது சுற்றுக்கு பிறகு, அதாவது ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, நான் ஃப்ளோட் ஆகிட்டேன், அப்கிரேடேஷன் போட்டுக்கிட்டேன், ரவுண்ட் 2க்கு போனேன், ரவுண்ட் 2ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, அந்த சீட்டு எனக்கு வேண்டாம், நான் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாணவர்களும், இல்லை எனக்கு ரவுண்ட் 2ல் தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீட்டு கிடச்சிது, நான் ஜாயின் பண்ணிட்டேன், அதன் பிறகு எனக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு கிடச்சிது, நான் அங்கே போக போகிறேன் அப்படின்ற மாணவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், உங்களுடைய சீட்டை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் ரெசிக்னேஷன் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? அந்த சீட்டை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு முறைப்படி நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் கோஸ் டு த கேண்டிடேட். எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் சீட்டை சரண்டர் பண்ணுறது, அதாவது ரிசைன் பண்ணுறதுனா, கேண்டிடேட் கோஸ் டு த கேண்டிடேட் லாகின் ஆன் த எம்சிசி போர்ட்டல், செலக்ட் த வித்ட்ரால், அதாவது ரெசிக்னேஷன். கேண்டிடேட் வில் சப்மிட் த ரெசிக்னேஷன் த்ரூ ஆன்லைன். Seat resigned, surrendered provided resignation is tendered within the stipulated time period prescribed by MCC. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கு தான். ஆனால் கேண்டிடேட் cannot resign or exit ரவுண்டு 3 allotted சீட்டு. 3வது சுற்றில் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் அதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ரிசைன் ஆப்ஷன் கிடையாது, ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. 3வது சுற்றில் நீங்கள் என்ன பண்ணணும், சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணல அப்படின்னா 2வது சுற்றுலேருந்து அந்த விதி வந்துடும். ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சா நீங்கள் ஜாயின் பண்ணணும். ரெசிக்னேஷன் ஆப்ஷன் இருக்குது. 3வது சுற்றில் ரெசிக்னேஷன் ஆப்ஷன் கிடையாது, ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, கல்லூரியில் போய் சேரணும். அப்படி சேரலைன்னா ஃபோர்ஃபீச்சர் ஆயிடும். இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதன் பிறகு சீட் அலாட் பண்ணுவாங்க. சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆப்ஷன் வேணுமா, ஃப்ளோட் ஆப்ஷன் வேணுமா அப்படின்ற மாதிரி வரும். ஃப்ரீஸ் கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 1 காலேஜ்லேயே உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிடலாம். முதல்ல லெஃப்ட் சைடில் முடிச்சிடலாம். இப்போது ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங். இப்போது ஃப்ரீஸ் கேண்டிடேட் என்ன பண்ணலாம், இதுலேயும் ஃப்ரீஸ் ஆகிக்கலாம், அட் த சேம் டைம் ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நெசசரி ஒன் டைம் அப்லோட் ஆஃப் கிளியர் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு பிளர் ஆகாத மாதிரி கொடுக்கணும். அலாட்டட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங். இப்போது அந்த கேண்டிடேட் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அலாட் ஆகிடுச்சுன்னா வாண்ட் டு ஜாயின் த ஸ்டேட் அலாட்டட் சீட், ஹேவ் டு சரண்டர் த ஆல் இண்டியா கோட்டா சீட். ரவுண்ட் 2ல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிசைன் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துட்டேன், அதன் பிறகு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம் த்ரூ ஆன்லைனில். நெசசரி ஒன் டைம் அப்லோட் கிளியர் டாக்குமெண்ட்டை வந்து கிளியராக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணணும். ஃப்ளோட் கேண்டிடேட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு அப்கிரேடேஷன் போட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங். ஃப்ளோட் கேண்டிடேட் என்ன பண்ணலாம், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கும் போய்க்கலாம், ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அலாட்டட் சீட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், வாண்ட் டு ஜாயின் ஸ்டேட் சீட் வில் ஹேவ் டு சப்மிட் த ஆன்லைன் ரெசிக்னேஷன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, நான் ஃப்ளோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 சீட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைமுக்குள்ளே ரிசைன் செய்து கொள்ளலாம். ரவுண்ட் 3 கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதன் பிறகு சீட் அலாட் பண்ணோம். ரவுண்ட் 3ல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிது, அதன் பிறகு வில் ஹேவ் டு ரிப்போர்ட் ஃபிசிக்கலி அலாட்டட் டு த இன்ஸ்டிடியூட். அதுவே வந்து சீட் அலாட்டட் பை எம்சிசி. ரவுண்டு 1 சீட்டு ரீடைன்டு, ரவுண்டு 1ல் இல்லை ரவுண்டு 2ல் சீட் இருந்தது, அது அப்படியே நான் வந்து அப்கிரேடேஷனுக்கு போட்டும் கிடைக்கல அப்படின்றவங்களும் என்ன பண்ணணும், 3வது ரவுண்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடணும்.
ஃபிசிக்கல் அட்மிஷனையும் முடிச்சிடணும். ரவுண்டு 3ல் சீட் அலாட் ஆன கேண்டிடேட்டு ஃப்ளோட் கேண்டிடேட்டாக இருந்தால் ரவுண்டு 1ல் ஆர் ரவுண்டு 2ல் உங்களுக்கு அப்கிரேடேஷன் ஆகிருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரவுண்டு 3ல் கிடைச்ச சீட்டை அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கேண்டிடேட் வில் ஹேவ் டு ஜாயின் த அலாட்டட் சீட். நாட் ஜாயின்டு கேண்டிடேட், இப்போது 3வது ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, ஜாயின் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்போது நாட் ஜாயின்டு கேண்டிடேட்டாக இருந்தால் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆயிரும், மேற்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? ஃப்ளோ சார்ட் ஃபார் ரீடைன்டு அப்கிரேடட் கேண்டிடேட். இப்போ அப்கிரேடேஷன் வாங்கின கேண்டிடேட் ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆச்சு, வில்லிங்னஸ் கொடுக்குறோம், அதாவது ஃப்ரீஸா ஃப்ளோட்டா அப்படின்ட்டு வில்லிங்னஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணிடுறீங்க. அதே போல் இங்கே வந்து சீட் அலாட் ஆச்சு, ஃப்ளோட் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, அப்போது அப்கிரேடேஷனுக்கு போகிறீங்க, ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு. ரவுண்டு 2ல் சீட் அலாட் ஆகுது, திரும்பவும் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஆகுது, ரவுண்டு 1லேருந்து ரவுண்ட் 2ல் அப்கிரேடேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சொன்னோம்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வீடியோ லென்த்தியாக இருக்கும். அடுத்தது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ரீடைன்டு கேண்டிடேட் ரவுண்ட் 1 அண்ட் கேண்டிடேட் அப்கிரேடட் இன் ரவுண்ட் 2. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளோ சார்ட்டையும் பார்த்துக்குங்க. என்ஆர்ஐ கேண்டிடேட்டு டாக்குமெண்ட் என்னவெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேராக இதுலேயே பார்த்துடலாம், இண்டெக்ஸ்லேயே பார்த்துடலாம். ஃபீஸ் அதே போல் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கல்லூரியில் பாண்ட் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருங்க. பேஜ் நம்பர் 49. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வாட் இஸ் த வேரியஸ் அதாவது நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் 5,000 ஃபார் ஆல் கேட்டகரி. ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakh ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? எனி கேண்டிடேட் ஆப்டிங் டீம்டு யூனிவர்சிட்டி வில் ஹேவ் டு பே 5,000 நான் ரீஃபண்டபிள் ப்ளஸ் 2 lakh ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும். அப்போது இதில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போடுறவங்க 2,05,000 கட்டணும். ஓகேங்களா? அதுவே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ₹1000. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ₹1000. இதில் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்ததுன்னா ₹500. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு. அடுத்தது 10,000 பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு 5,000. அப்போது ஒரு கேண்டிடேட் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ₹11,000 கட்ட வேண்டும். ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் ₹5,500. இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு. திரும்பவும் சொல்கிறேன், இப்போது ஒரு கேண்டிடேட்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் ₹11,000 கட்ட வேண்டும். ₹1,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ₹10,000 செக்யூரிட்டி டெபாசிட். அதே ஒரு கேண்டிடேட்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ₹500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ₹5,000 வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்டணும். இதுவே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போடுறீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ₹5,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakhs கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்துடலாம். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது,
1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.